வந்துக்கிட்டு இருந்த சூழலில் நான் ஒன்றே அந்த பத்திரிகையின் மூலமாக அவன்கிட்ட நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டன்ட்டு. அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு தரதுன்னு ஒரு வெற்றி பெற்றவங்க ஒரு நண்பன் கூட இருந்து போவது அவங்க நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடா படம் தானே பேசிட்டு போகுது, எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானோன்னு அள்ளி கூட்டா மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்றைக்கி அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கோம். அந்த நண்பர்களில் ஒருத்தனை கூட கை தூக்கி விடலை இது வரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமாக இருந்திருக்கோம். அந்த 20 பேரில் ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்துருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பார்க்குறீங்க திரைத்துறையில் வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவே அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கோம்ல, இன்னொருத்தர் யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை. இந்த படம் மூலமாக, இந்த பூக்காய்கனி மூலமாக நிச்சயமாக நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லைன்ற சூழலுக்கு வந்து தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பற்றி பெருமையாக பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கலை, அவர் எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுகிறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்லாம் யாரை எதை என்ன செஞ்சுருக்க, யாருக்கு எந்த வகையில் நீ முன்னால் நீ படி தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்கள் அடுத்த சந்திப்பில் அவங்ககிட்ட கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. அதனால இந்த நேரத்தில் இனிமேல் எங்களை நண்பர்கள் உடன்ந்த நண்பர்களை பற்றி பழைய கதைகளை பேசுகிறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினாரு, இந்த டைமில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினாரு, நான் இந்த சோலா ஹோட்டல் போனப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அப்போ இப்போ பேசுறது இல்லை. பழச மறக்காம இப்போ பேசுறது இல்லை, இந்த ஒரு வருஷமா பேசுறது இல்லை. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்பி. அந்த கதை இவ்வளோ தூரம் பேட்டியில் பேசுகிற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து அது சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி கூட எனக்கு கூட்டிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாம தள்ளி போயிருச்சு. ஆமா, அவரு என்ன சொல்றது, விடுதலைக்கு முன்னால வர என் கதை பெருசா தெரிஞ்சது, ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு மாறும்போது அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டு ஆக்ஷன் ரூட்ல போய் அதை அப்படியே நிப்பாட்டு சரியா போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவன் கொடுத்த பேட்டியில் வெற்றி வீரன் இப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டாரில் ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில் சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு, எங்க நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்கள் அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரிய ஒரு நடிகராக இருக்கிறனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம்
அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸ், விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை.